லூக்கா 23 அதிகாரம் 34 அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய இரட்சகரை சிலுவையில் அறையிற அந்த நாட்களில் அங்கே இருக்கிற போர்ச்சேவர்கள் எல்லாரும் அவர் யார், அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை தெரியாதபடி எத்தனையோ அற்புதங்களை செய்தவராய் இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு இந்த சிலுவை தண்டனை தானே, சிலுவை மரணம் தானே என்று ஏளனப்படுத்துகிறவர்களாய் அவர் உடுத்திருந்த அந்த நில அங்கியை அவர்கள் முடிவாக என்ன பண்ணுகிறாங்க, அவரை சிலுவையில் அறைந்து விட்ட பிறகு அந்த நில அங்கியை பங்கு போடுகிறாங்க, அந்த வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். பிறகு ரொம்ப நிந்திக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து சிலுவிலே சொல்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சிலுவையிலே முதல்ல அவ்வளவு பெரிய பாடுகள், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அட்டிக்கப்பட்டு ஏற்கனவே இரவு முழுவதும் கசையடிகள் வாரடிகள் பல கிலோமீட்டர் பாரச்சிலுவை சுமந்து சென்ற இயேசு கிறிஸ்து இப்போ இதையும் பண்ணி சிலுவையில் ஏற்றி விட்டுட்டு இவர்கள் செய்கிறதை இயேசு கிறிஸ்து பார்த்து மன்னிப்பை கேட்கிறார். எவ்வளவு பெரிய வேதனையின் மத்தியில ஜனங்களுக்கான மன்னிப்பை கேட்கிறார். இவர்கள் அறியாது இருக்கிறார்கள்னு எந்த காலத்திலிருந்து அறியாம இருக்கிறாங்க? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே அறியாம தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ மன்னிப்பை கேட்கிறார். நோவாவின் காலத்துக்கு அடுத்து இந்த உலகம் ஆரம்பித்து வந்திருந்தாலும் அதுல இருந்து மனிதன் மீறுகிறவனாவே இருக்கிறான். எத்தனை காரியம் தன்னுடைய சுயேஷ்டத்துக்குன்னு செஞ்சிட்டாங்க. தேவனுக்கு பிரியமானது இதுதான் சொல்லி நிற்கவே இல்லை. பிரமாணத்தை தேவன் கொடுத்தார், அந்த பிரமாணத்தின் படியாவது இருந்திருக்கணுமே. பிரமாணத்தை தாண்டி நிறைய சுயேஷ்டத்துக்கு போயிட்டாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பாருங்க அந்த ஆசாரியத்துவ முறைகளே எவ்வளவு மாற்றப்பட்டிருக்குன்னு. பரிசேயர் சதுசேயர்லாம் வந்துட்டாங்க, அது வேதம் சொல்லவே இல்லை, நியாயப்பிரமாணத்துல கிடையவே கிடையாது. இவங்களுடைய நியாயங்களுக்கு, இவங்களுடைய நல்லதுக்கு பரிசேயர் சதுசேயர்னு ஒரு கூட்டம் உருவாகி அவங்களுக்கு ஏதோ ஒரு பட்டத்தை கொடுத்து இப்படி மாற்றி அமைச்சிட்டாங்க. தேவாலயத்துக்குள்ளேயே விற்பனை கூடம், எவ்வளவு அறியாம போயிட்டாங்க. இன்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் எழுதி கொடுத்ததும் சபையில சொல்லப்படுகிறதையும் தாண்டி பல காரியத்தை, அறியாத காரியத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க செய்வது ரைட்டு, அவங்க கரெக்டா தான் அதை பண்றாங்க அப்படின்னு எதுவுமே வேதாகமத்துல இல்லாதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இன்னமும் நல்ல அறியக்கூடியவரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாதபடிக்க தன் மனதின்படி நடக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கும் சேர்த்துதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறார், மன்னியும் பிதாவே, இவர்கள் அறியாதிருக்கிறார்களே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன்னு இருக்கிற ஒவ்வொருத்தங்க, ஒவ்வொரு ஊழியர் தனக்குள்ள ஒரு இப்படித்தான் இருப்பேன்னு ஒரு சட்டம், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்குள்ளேயும் 4 விதமான உள்ளம். நான் இப்படித்தான் இருப்பேன், இதுதான் ஆண்டவருக்கு பிரியம், இதுதான் ஆண்டவருக்குள்ளன்னு வேதாகமத்தில் இல்லாதெல்லாம் வச்சுக்கிட்டு பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்கள. அன்னைக்கு போர்ச்சவர்கள் ஆண்டுடைய வஸ்திரத்தை உறிஞ்சி பங்கு போட்டது போல அறியாத காரியம். நீங்க செய்வதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பார்னு உங்களுக்குள்ளே நீங்க ஒரு ஆண்டவரை உருவாக்குறீங்களே. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் வேண்டுகிறார், இவர்களை மன்னியும் ஆண்டவரே, அறியாது இருக்கிறார்கள். ஏன் மன்னியும் கேட்கிறாரு, ஏன் மன்னிக்கிறாரு இயேசு? உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க இதை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நீங்க செஞ்ச கிரியைக்கு ஃபுல்லா தண்டனை இருக்குது, நீதியும் இருக்குது. அதனாலதான் அவர் உங்களுக்கு பதிலாக மன்னிப்பு கேட்கிறார். ஐயோ, அறியாம செய்யறாங்களே, இது வேதத்திலையும் இல்லை, இது எந்த ஒரு காரியத்திலையும் இல்லை, இவங்க மனசுல இருக்கிறத வச்சுக்கிட்டு செய்யறாங்களே, இது நான் இப்படித்தான் இருப்பேன், இது இயேசுவுக்கு பிடிக்கும் வேற இருக்காங்களே, இப்போதைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இவங்க மரிச்ச அப்புறம் நான் கேட்க முடியாது. ஏன்? இவர்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையத்தான் செய்யும். ஒன்று நித்திய ஜீவன், இல்லைன்னா நரகம். அது வரைக்கும் மன்னியுங்கிறார். இன்னைக்கு மன்னிப்பை பெற்ற ஜனமா இருப்பீங்களானா சரியான வாழ்க்கை வாழுங்க. நாங்கள் ஆல்ரெடி மன்னிக்கப்பட்டவங்க தான் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை தான் தியானிக்க வந்திருக்கோம், நாங்கள் சரியாத்தான் இருக்கோம்னு நீங்கள் உங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்காதீங்க. எத்தனை காரியம் அறியாததை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேதம் சொல்லாத நட்பு, வேதத்தில் இல்லாத சிநேகம், வேதத்தில் இல்லாத சில உறவு முறைகளை கடைபிடிக்கிறது, உங்கள் மனசுக்கு அது நியாயம்னு வச்சுருக்கீங்க.
மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்வதுக்கு பேர் மரணங்க. ஆண்டவர் அவர்களுக்கும் இன்னைக்கு வேண்டுகிறதான், மன்னி. அறியாதிருக்கிறார்கள். அறியத்தக்க தேவனை அறியத்தக்க விதத்தில் அறிந்து கொள்வது தான் அறிஞ்சிருக்கிறோனே அர்த்தம். இதில் ஆகாத ஒன்றை சேர்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தையே நீங்கள் கடைபிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் நீங்கள் அறியவில்லை என்று தான் அர்த்தம். அறிந்தும் அறியாமல் 1000 தவறுகளை செய்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். அதற்கும் முடிவு வேறு விதமாக தான் இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த சிலுவை தியானத்தில் உணருங்க, தேவனுக்கு பிரியமில்லாது வேதத்திலே இல்லாத எத்தனை நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு இதுதான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா, அதை விட்டு விடுங்க. தேவையில்லாத காரியங்களை எடுக்காதீங்க.